யோசிச்சு பாருங்க, டோக்கியோல இருக்கிற ஒரு கிண்டர்கார்டன். அங்க 4 வயசு குழந்தைங்க எந்த கவனச்சிதறலும் இல்லாம தொடர்ந்து 40 நிமிஷம் ஒரிகாமி காகிதக்கலையில முழு ஈடுபாட்டோட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இத கேட்கும்போதே ஆச்சரியமா இருக்குல்ல? இவ்ளோ நேரம் ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து ஒரு வேலைய செய்யறது எப்படி சாத்தியமாகுது? வாங்க, இந்த விளக்கப்பதிவுல இத பத்தி விரிவா பார்க்கலாம். டோக்கியோ குழந்தைங்களுக்கும் லாஸ் ஏஞ்சல்ஸ் இல்லனா சிகாகோல இருக்கிற குழந்தைங்களுக்கும் இருக்கிற இந்த வித்தியாசம் ரொம்பவே பெருசு. இது வெறும் கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயம்னு மட்டும் நினைக்காதீங்க. குழந்தையோட முதல் 5 வருஷத்துல மூளையில உருவாகிற நரம்பியல் அமைப்புக்கும் இந்த அபாரமான கவனக்குவிப்புக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு குழந்தை நரம்பியல் நிபுணர்கள் இப்ப ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நிரூபிக்க 2024ல டோக்கியோ மருத்துவ பல்கலைக்கழகம் 1200 குழந்தைகள் கிட்ட ஒரு நீண்ட கால ஆய்வு நடத்தினாங்க. அதுல என்ன தெரிஞ்சதுன்னா, ஜப்பானிய முறைப்படி வளர்க்கப்படுற குழந்தைங்க 1ஆம் வகுப்பு போகும்போது மத்தவங்கள விட அறிவாற்றல் திறன்ல 40% ரொம்பவே முன்னணியில இருக்காங்க. 40%னா சும்மா இல்லங்க. இப்போ இங்க கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த அபார வளர்ச்சிக்கு அவங்க எந்த ஒரு எஜுகேஷனல் ஆப்பையோ இல்ல விலையுயர்ந்த பயிற்சி வகுப்புகளையோ பயன்படுத்தல. ஆமாங்க, நம்புங்க. அவங்க ரொம்ப ரொம்ப எளிமையான ஆனா மிக கடுமையான ஒழுக்கத்தோட கூடிய 6 வாழ்க்கை முறை பழக்கங்களை மட்டும்தான் தீவிரமா ஃபாலோ பண்றாங்க. சரி, அதுல முதல் படி என்னன்னு பாத்துரலாம். மூளை கட்டமைப்புக்கான அடித்தளம் தூக்கம். இதுதான் அவங்க அணுகுமுறையோட மிக முக்கியமான, எக்காரணத்தை கொண்டும் சமரசம் செஞ்சுக்காத ஒரு விஷயம். நம்ம ஊர்லயோ இல்ல மேற்கத்திய நாடுகள்லயோ ஒரு விசேஷம் வந்தா இல்லனா வீக்கெண்ட் வந்தா குழந்தைகளோட தூங்குற நேரத்தை நம்ம கொஞ்சம் மாத்திக்கோ, சரிதானே? ஆனா ஜப்பான்ல 1 மணி நேரம் தூக்கம் குறைஞ்சா கூட அத மூளை வளர்ச்சிக்கான ஒரு பெரிய நெருக்கடியா பாக்குறாங்க. தினமும் 11லேருந்து 12 மணி நேர கட்டாய தூக்கம் அவங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ஏன் இவ்ளோ கராரா இருக்காங்க? அதுக்கு அறிவியல் ரீதியான ஒரு காரணம் இருக்கு. அதுக்கு பேரு சினாப்டிக் கன்சாலிடேஷன். அப்படின்னு என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கும்போதுதான் மூளை அன்னைக்கு புதுசா கத்துக்கிட்ட விஷயங்களை நிரந்தர நினைவகத்துக்கு மாத்தும், தேவையில்லாதத அழிச்சிடும். சோ அந்த முழுமையான தூக்கம் இல்லைன்னா வளரும் மூளையால இந்த இரவு நேர வேலையை முழுசா முடிக்க முடியாது. பகல்ல கத்துக்கிட்டது எதுவும் மூளையில ஒட்டாமலே போயிடும். அடுத்த கட்டத்துக்கு போலாம். படி 2, பொழுதுபோக்கை விட சுற்றுப்புறமே முக்கியம். தற்காலிகமான டிஜிட்டல் வசதிகளை விட நிஜ உலக அனுபவங்களுக்கு அவங்க எப்படி முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னு பார்க்கலாம். மழையோ வெயிலோ பனியோ சேரோ எதுவா இருந்தாலும் சரி, தினமும் குறைஞ்சது 1 மணி நேரமாவது குழந்தைங்க எந்த தடங்கல் இல்லாம இயற்கையோட வெளியில விளையாடணும். இது ஒரு கட்டாயம். இதனால என்ன ஆகுதுன்னா, அவங்களுக்கு மன அழுத்தத்தை உருவாக்குற கார்டிசால் ஹார்மோன் கணிசமா குறையுது. எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாத சூழல்ல மூளையோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் நல்லா வளர்ந்து உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துற திறன் அவங்களுக்கு அபாரமா அதிகரிக்குது. இப்போ நாம ஒரு முக்கியமான விஷயத்த எந்த ஒரு சார்பும் இல்லாம நடுநிலையா பார்க்க போறோம். ஸ்கிரீன் டைம். அமெரிக்காவுல 2லேருந்து 5 வயசு குழந்தைங்க தினமும் 4லேருந்து 6 மணி நேரம் ஸ்கிரீன் பார்க்கறாங்க. ஆனா ஜப்பான்ல 3 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்கிரீன் டைம் 0. 3லேருந்து 6 வயசுக்குள்ள வெறும் 30 நிமிஷம்தான். பெற்றோருக்கு வேலை சுமையை குறைக்கிறதுக்கு மொபைல் போன் ஒரு ஈஸியான உடனடி தீர்வா இருக்கலாம். ஆனா மூளை வளர்ச்சிக்கு அது கொடுக்கற விலை ரொம்ப அதிகம். இது முற்றிலும் வேறொரு வகையான வளர்ச்சி சூழல். ஏன்னா குழந்தைங்க தங்களுக்கு பயனில்லாத காணொளிகளை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு மணி நேரமும் அவங்க மூளையில உண்மையான நரம்பியல் கட்டமைப்பை உருவாக்குற நேரத்தை நாம இழக்கிறோன்னு அர்த்தம். இது மூளையோட வெள்ளை அணுக்கள், அதாவது ஒயிட் மேட்டர் அடர்த்திய குறைக்குதுன்னு எம்ஆர்ஐ ஸ்கேன்லயே வெளிப்படையா தெரியுது. இது வெறும் பயமுறுத்தல் கிடையாதுங்க, கண்கூடா பாக்குற உண்மை. அடுத்து படி 3, உணர்வுபூர்வமான கற்றல், அதாவது தொடுதல் வழியான விளையாட்டு மற்றும் நிஜ வார்த்தைகள். டிஜிட்டல் திரைகளை விட்டுட்டு ஜப்பானிய குழந்தைங்க நிஜ உலகத்துல எப்படி பழகுறாங்கன்னு பாப்போம். தண்ணி, மணல், களிமண்ணை வச்சு விளையாடுறது, கிச்சன்ல சில்லுன்னு நிக்கிற வெள்ளரிக்காய நறுக்க பழகுறது, தோட்டத்துல நிஜமான கருவிகளை பயன்படுத்துறதுன்னு எல்லாத்தையும் கைகளால தொட்டு உணர்ந்து செய்றாங்க. ஒரு டேப்லெட்டை தட்டுறதை விட நிஜத்துல ஒரு சப்பாத்தி மாவை பிசையும்போது மூளைக்கு பல மடங்கு செழுமையான நரம்பியல் தூண்டுதல்கள் கிடைக்குது. இதத்தான் ஒருங்கிணைந்த கற்றல், அதாவது இன்டிகிரேட்டட் லேர்னிங்னு சொல்றோம். இப்படி கைகளால தொட்டு பழகும்போது மூளையோட பல பகுதிகள் ஒரே நேரத்துல சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிக்குதுன்னு நகோயா பல்கலைக்கழகம் சொல்லுது. இதனால கற்றல் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமா மூளையில எப்போ மறக்காத அளவுக்கு பதிவாயிடுது. இன்னொரு முக்கியமான விஷயம், குழந்தைங்கள ஒரே ரூம்ல வச்சு சும்மா கவனிக்கிறதால மூளை வளராது. மூளை உறவின் மூலமா தான் வளர்க்கிறது. அவங்க உயரத்துக்கு நீங்க குனிஞ்சு கையில எந்த போனையும் வச்சுக்காம
முழு கவனத்தோட நேருக்கு நேர் அவங்க கண்ணை பார்த்து பேசுறது தான் அவங்களோட மூளை வளர்ச்சிக்கும் சொற்களஞ்சியத்துக்கும் இருக்கிற மிகச்சிறந்த காரணி. சரி, செயல் திட்டம். 6 முக்கிய நடைமுறைகள். இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லாத்தையும் சுருக்கமா ஒன்னா சேர்த்து பார்க்கலாம். 1. 11 முதல் 12 மணி நேர கட்டாய தூக்கம். 2. எவ்ளோ மோசமான வானிலையா இருந்தாலும் தினமும் வெளியில விளையாடுறது. 3. மிக கடுமையான திரை நேர கட்டுப்பாடுகள். 4. அடிக்கடி உடல் இயக்கம். 5. நிஜ பொருட்களை தொட்டு பழகுற புலனாய்வு. 6. முழு கவனத்தோட நேருக்கு நேர் பேசுறது. இந்த 6 பழக்கங்களும் குழந்தைங்கள முன்கூட்டியே படிக்க வைக்கிற விஷயங்கள் கிடையாது. மாறாக மூளைக்கான ஒரு உறுதியான அடித்தளத்தை அமைச்சு எதிர்காலத்துல கத்துக்கிறதையும் உணர்ச்சிகளை கையாள்றதையும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக்கிடுது. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. நம்ம பார்த்த இந்த 6 நடைமுறைகள்ல உங்க குடும்பத்துல ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப சவாலான ஒண்ணுனா நீங்க எதை நினைப்பீங்க? அத பத்தி கொஞ்சம் யோசிங்க. அதுல எப்படி ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வரலான்னு பாருங்க. இதோட தொடர்ச்சியா நம்மளோட அடுத்த விளக்கப்பதிவுல வெறும் 18 மாச குழந்தையா இருக்கும்போதே ஜப்பானிய குழந்தைங்க எப்படி ஒரே இடத்துல ரொம்ப அமைதியா உட்கார கத்துக்கிறாங்க அப்படிங்கிற ரகசியத்தை விரிவா பார்க்க போறோம். அதுவரைக்கும் இந்த விஷயங்கள்ல உங்க கவனத்தை செலுத்துங்க. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி.